ஓம் கணேஷாய நமோ வெஷடி சாய்பம் வண்ணம் பக்தி சாய்பம் கஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி தேவஸ்தானம். வணக்கங்க. வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேண்ணா. சரி, இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச போறோம்? வாஸ்து பத்தி பேசலாமா? இன்னைக்கு வாஸ்து பத்தி பேசுவோம்ண்ணா. சரிங்க. இப்போ வாஸ்துன்றாங்க, அது என்னது? வாஸ்துனா என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க. வாஸ்துங்கிறதுனா நம்ம பஞ்சபூதங்கள், அதாவது என்விரான்மெண்ட், நம்முடைய சுற்றுப்புறங்களை மையமா வச்சு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை. வாஸ்து இஸ் taking the Panchabhutas and making it compatible to our energies. That is Vastu. நம்ம இருக்கக்கூடிய இடத்தினுடைய நிலத்தினுடைய தன்மைகள், அதே மாதிரி என்விரான்மெண்ட், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நிலைகள், நீர் ஓட்ட பாதைகள், அந்த இடத்துல ஒரு ஆறு இருக்கலாம், ஒரு குளம் இருக்கலாம், ஒரு வாய்க்கால் இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல ட்ரைனேஜ் போற பாதை இருக்கலாம். இது எல்லாமே வாஸ்துனுடைய பலனை நிர்ணயம் பண்ணும். See that what is that earth surface and environment around your house, and if it is any waterways, any pond may be there, or any river may be there, riverlet may be there, all these things also will decide the Vastu. ரெண்டாவது, வாஸ்து எல்லாருமே பாத்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் நம்ம ஒரு வீடு அமைச்சுக்கணும், வாஸ்து பிரகாரம் நம்ம ஒரு ஆபீஸ் அமைச்சுக்கணும், ஒரு தொழிற்சாலை அமைச்சுக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கு. அவங்க என்ன துறையை சார்ந்து ஒர்க் பண்றாங்க, என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க, இது சார்ந்துதான் அவங்க அந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாஸ்துல. See, everybody wants to have the residence or office or factory or workplace according to Vastu. But what he says is, what our Guruji says is, Vastu, it has to be decided on what basis? Basis on what you are doing. That is very, very important, he says. இந்த நீர்வழி பாதை சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டேன். இப்ப நீங்க நீங்களே இந்த வீடியோ பாக்குற நீங்களே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வாஸ்தை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். தமிழ்நாடு ஒரு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க, ஆந்திராக்கார் ஒரு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள், ஒவ்வொரு நாட்டுல வாழ்றவங்க அங்க இருக்கிற சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி, அங்க இருக்கிற சுற்றுப்புற நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வாஸ்தை பத்தியான ஒரு அடிப்படை புரிதல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஜென்ரலா இருக்கும். What he says is, according to the state, according to the, even in among the state, according to the place, see, the Vastu sometimes will differ, or their understanding of Vastu will differ. People's understanding of Vastu will differ. இப்போ பாருங்க, சென்னையில சவுத் சைடுனா எல்லாம் வாங்குறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க கோயம்புத்தூர்ல சவுத் சைடுனா யாரும் வாங்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் சவுத் வெஸ்ட்னா பயப்படுவாங்க. அதே மாதிரி பெங்களூர்ல சவுத் சைடா வாங்க மாட்டாங்க, வெஸ்ட் சைடா வாங்குறாங்க, பட் சவுத் சைடா வாங்க மாட்டாங்க. அதே பெங்களூர்ல கொஞ்ச நாள்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பெங்களூர் அவ்வளவு பில்டிங் ஆகாத போது, குளிர் ஜாஸ்தி இருக்கும்போது நார்த் சைடு வாங்க மாட்டாங்க. அதே ஆந்திரக்காரங்க நார்த் சைடு தான் அவங்க குபேர திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குவாங்க. அதை நான் இங்கிலீஷ்ல சொல்லி. See, when he said according to the state, even in the state, according to the place, the understanding of Vastu will differ. Because, see, I just was telling him, in Chennai, I lived in Chennai. In Chennai, people used to prefer south side residences. Why? Because in those days, no flats, no apartments, all independent houses. We also lived in independent houses. South side, the breeze will come, because Chennai is very hot place. Even today is very hot place. So the breeze will come. See, when the sea breeze comes, the breeze will come inside towards south only. That's why people, after 3 o'clock, they'll get a sea breeze. So people preferred south.
what Guruji says is, in Coimbatore, people won't purchase south side and west side. In Bangalore, long back, when there is no industry, the IT parks and other things, a very small place, Bangalore. At that time, temperature was very low. Even summer also, around 23, 22 only it was there. If it touches 24, immediately rain will come. That is called summer shower. Immediately it will cool the place. So people in Bangalore, they won't buy north side facing houses, because north side cold wind will come. They prefer east side because they want to have a lot of sun. But Andhra people, they prefer north side because they say Kubera Dikku. இப்பங்க வாஸ்துன்றோம். இப்போ ஃபிளாட்ல நம்ம வாழறோம். ஃபிளாட்ல வந்து எப்படி வாஸ்து பார்க்கறது? நான் வாஸ்து பிரகாரம் பார்த்தேன்னா எந்த ஃபிளாட்டுமே எனக்கு கிடைக்காது. I just asking him. See, nowadays independent house concept is going away. Apartment in that flat. But builder is building as per Vastu. We do not. If I see as per Vastu, in my experiences, only Andhra builders are building as per Vastu. Other builders, they are not doing it. See, as per Vastu, I have seen lot of flats. It's not available. இப்போ ரீசெண்டா அவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபிளாட் நீங்க வாஸ்து பிரகாரம் சரியில்லைன்னு வாடகை விட்டல. Recently I purchased a flat. Then after purchasing, I asked Guruji. Guruji said, as per Vastu, it's not good. So immediately I rented out and I am staying in another flat, slightly as per Vastu. இது எப்படிங்க flat வாஸ்து பிரகாரம் எப்படி எடுக்கிறதுங்க? இல்ல, அபார்ட்மெண்ட்டுக்குமே வாஸ்துகள் இருக்கு. இப்ப வாஸ்துனா நம்ம பொதுவா மக்கள் என்ன புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரூமோட அளவுகள் வந்து நூல்கள்ல கொடுத்திருக்காங்க. பெரியவங்க ஆதி காலத்துல இருந்து ஒரு அளவை மெயின்டைன் பண்றாங்க. 16க்கு 17 இருக்கணும். அதே மாதிரி 21 அளவு இருக்கலாம், 27 அடி இருக்கலாம், 11 அளவு இருக்கலாம். ஒரு பெட்ரூம் வந்து 11க்கு 16, 16க்கு 17, ஹால் வந்து 16க்கு 21 அல்லது 21க்கு 27. இந்த மாதிரி ஒரு அளவை மெயின்டைன் பண்றதுதான் வாஸ்துன்னு பாதி பேர்த்துக்கு தெரியுது. ஆனா அது ஒரு பேசிக். See here, in our ancient text, every room it has got some measurement. For example, hall எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க? ஹால் வந்து இல்ல, ஹால் வந்து 21க்கு 27 இருக்கலாம், 21க்கு 21க்கு 27, 16க்கு 21 இப்படி இருக்கலாம். Hall, the text says hall should have 21 feet, 27 feet length and 21 feet. இந்த காலத்துல ஹால் அவ்வளவு பெருசுங்க கட்டுறாங்க ஃபிளாட்ல. மெஷர்மென்ட் இல்ல, இல்லைன்னா 16க்கு 17 இருக்கலாம், 16க்கு 17 இருக்கலாம். ஹால் should be 16 to 17. ஈவன் பெட்ரூமே அவ்வளவு பெருசு இல்லைங்க. இல்லைன்னா 11க்கு 16 வச்சுக்கலாம் ஹாலு. Or hall should be 11 to 14 we can have. இல்ல 16. 16 to 14 we should have a hall. 11க்கு 11க்கு 16 அல்லது 11க்கு 17. 11க்கு 16 வைக்கலாம். 16 எனக்கு அதான் கன்ஃபியூஸ் 16. 11க்கு 16 கரெக்ட்டுங்களா? 11 to 16. அப்படி இல்லைன்னா 11க்கு 17. Otherwise 11 to 17. அது அல்லது 16க்கு 17 கூட வைக்கலாம். Otherwise 16 to 17 hall measurement we can have. இந்த மெஷர்மென்ட் இருந்தா நல்லதுன்னு பொதுவா ஒரு நம்பிக்கை மக்களிடத்துல இருக்கு. See, generally people will believe this kind of measurement will give a good thing as per Vastu. இது வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கேலண்டர்லி பின்னாடி இந்த அளவுகளுக்கெல்லாம் பலன் போட்டிருப்பாங்க. நல்ல பலன்கள் சுபிச்சமாக இருக்கும், லட்சுமி கடாச்சம், இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களை போட்டிருப்பாங்க. See, in Tamil Nadu, in Panchanga and calendar, they will show the measurement and say this is the good auspicious result it will produce. இப்ப இதுல என்ன அப்படின்னா, இதோட மெயின் இம்பார்ட்டன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றேன். நான் சென்னையில வந்து ஒரு அபார்ட்மெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்காங்க. அவர் வந்து கோடிக்கணக்கா லாஸ் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஃபேக்டரி போய் பார்த்துட்டு அவரு இருக்கிற அபார்ட்மெண்ட் பார்க்கலான்ட்டு அவருடைய அபார்ட்மெண்ட்டை போய் பார்த்தோம்.
See, one gentleman is having a factory, but suddenly incurred crores together loss. So immediately they called him because our Guruji is a Vastu expert. They called our Guruji. So he went to the factory. After seeing the factory, he wants to see the apartment also. He went and saw the apartment also. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டா, நான் வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு அப்டின்னாரு. இதுக்கு முன்னாடி 2 பேர் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. 2 பேரும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்லா சம்பாரிச்சு, வெளியில வெவ்வேறு இடங்கள்ல சொந்தமா பில்டிங் பண்ணிட்டாங்க. அப்படின்னு பக்கத்து அபார்ட்மெண்ட்டுக்காரர் சொன்னாரு. அவருடைய ஃப்ரெண்டு. அதனால நான் இந்த ஃப்ளாட்டுக்கு வந்தேன். அப்படிங்கிற ஒரு கதைய சொல்றாரு. He asked the gentleman, how long you are living in this apartment? He said, since 4 years I am living, sir. Because my neighbor is my friend. And that gentleman told me, before my occupation, 2 people occupied this apartment, this flat. And they all prospered and they built their own houses and went. That's the feedback, positive feedback I got. That is why I moved into this flat. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது, இந்த இடத்துல ஏற்கனவே இருந்தவங்க நல்லா இருந்தாங்க. அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். பட் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இந்த வீட்ல நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது எல்லாத்துக்குமே வாஸ்துல பலன்கள் எடுக்கலாம். See here, people usually inquire whenever they want to occupy, whenever they buy the house, if it is an old house, whether these previous occupants of that house, they have prospered or not. That inquiry, generally they will ask. If they say they got a positive feedback, yes sir, everybody prospered here, then they will buy. For all this thing, Vastu has got the answer. See, in this case, two occupants previous to this gentleman occupied that house, prospered very well. But this gentleman incurred loss. Why? இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டேன். இப்போ இவங்க வந்து ஒரு துறையில உற்பத்தி சார்ந்த ஒரு பிசினஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்றவர் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சினி ஃபீல்டு சார்ந்த இன்வெஸ்டரா இருந்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே அந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா, சவுத் வெஸ்ட் ஓப்பன். அதாவது அது வந்து தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு. சவுத் வெஸ்ட் தான் மெயின் என்ட்ரன்ஸ். அப்ப இந்த 2 துறை சார்ந்தவங்களுக்கு அது பல கோடி ரூபாய் சம்பாரிச்சு குடுக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் தப்பா இருந்தாலும் அவங்க துறைக்கு அது ஓகே. See here, இவர் மேனேஜ் what he says is, previous 2 occupants, what they did. You see, here's a very good point, very, very nice point he's saying. See, we should not generalize the Vastu. That is the point he's driving in. What he says is, previous occupants, see, immediately he's inquired what they did. One occupant, he did real estate. Another occupant, he was a cine field financials. For both of them, that apartment gave the prosperity. They prospered very well. They shifted to their own house by building that. So, for these 2 fields, what he said is, why it is they prospered. But this gentleman is in a manufacturing field, but he incurred loss. The same apartment, the same flat, why it made the 2 occupants prospered very well, and this occupant, present occupant, incurred loss. What he said is very valid point, very beautiful point. He says the flat was facing the south and entrance is southwest. எதுனா Entrance சவுத் வெஸ்ட் entrance is southwest. So south facing and entrance is southwest will be good for cine field and real estate, but not good for manufacturing activity.
If this gentleman also continued in city field financing or real estate, you would have also prospered. But he is in the manufacturing field. For the manufacturing field, what he says is southwest or south facing flat is not good. அதான இப்ப சொல்ல வரீங்க? இல்ல அது கரெக்ட் தான். இப்ப வந்து ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்க இந்த வார்த்தைய நம்ம இன்னும் சில வேறு ஆழமா புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, இப்ப சில வீடுகள் வந்து பல கோடி சம்பாரிக்கிறதுக்கு குடுத்துரும். ஆனா, ஃபேமிலி ரீதியான பிரச்சனைகள் அங்க ஏதோ ஒண்ணு குடுத்துரும். பணம் வர்றதுக்கான யோகங்கள்ங்கிறது வேற. மனைவி, குழந்தைகளுடன் சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. நோய்கள் வராம நிம்மதியா, ஆரோக்கியமா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. வலி, வேதனைகள் இல்லாம மரணமாகணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த சவுத் வெஸ்ட் வந்து பணத்த கன்னாபின்னான்னு குடுத்துரும். சில நேரங்கள்ல. தர்மமில்லாத தொழில்கள்ல நிச்சயமா பணம் உண்டு. இது மட்டும் பேசிருங்க. See here, what he says is, Vastu means we should not think about only money. We should think about the family harmony. That is, between husband and wife, that harmonious relationship should be there. Between the children and the parents, harmonious relationship should be there. Among the whole family members, harmonious relationship should be there. Next thing is, one should live in a disease-free. See, he has got loads of money, but he has got full of disease. What is the use of it? Disease-free. Himself and his family members, disease-free. Another thing is, you should not have any humiliation. You should not have any bad name. You should in the society or among relatives. If he does some unethical business, and because of that, people say, "Oh, that gentleman, he is doing that kind of business." Say, for example, prostitution. He may have money, but that prostitution will give bad name to him and to the family also. The stamp will be there. And another thing is, when death comes, peaceful death should have. It should not drag on, and very painful death should not be there. Those things also should be taken care while considering the Vastu. Southwest, yes, it will give a lot of money. But what about other factors? He is asking a question. இப்ப சவுத் வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்கு சில தொழில்களுக்கு யோகத்த குடுத்தாலும், சில நேரங்கள்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களையும், ஃபேமிலி ரிலேட்டடா, உடல் ரிலேட்டடா, மரணங்கள் ரிலேட்டடாகவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கொடுமையா இருக்கும். அங்கேயும் நாம அதே கவனிக்கணும். The Southwest, even though it gives a lot of money, prosperity, it will give painful death. It will disturb the family harmony, relationship, and very bad name one will get. All these things will come. Money will come, but other things, these things also will be there when they select the Southwest. இப்ப நம்ம அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கும் பொழுது, நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபிளாட், நம்ம வந்து ஒரு 37ஆம் நம்பர் ஃபிளாட் வாங்குறோம் அப்படின்னா, அந்த 37ஆம் நம்பர் ஃபிளாட்டுக்கு மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஆனா, அது கூட அந்த ஃபிளாட்டோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு? அங்கிருந்து வெளியில வரும்போது ஸ்டேர்கேஸ் எந்த இடத்துல இருக்கு? லிஃப்ட் எங்க இருக்கு? நம்ம இருக்கிற ஃபிளாட்டுக்கு வெளியில, அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாரி தான் ஃபிளாட் இருக்கும். அப்ப வெளியில வந்து செக்யூரிட்டிய தாண்டி வரும்போது அங்க ஒரு மெயின் கேட் இருக்கும். இந்த ஃபிளாட்டுக்கு வந்து 1ஆம் நம்பர் கேட்ல இப்படி வரலாங்க, 2ஆம் நம்பர் கேட் இப்படி வரலான்ட்டு இருக்கும். இந்த ஃபிளாட்டுக்கு அந்த 2 என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தா ஃபிளாட்டே வாங்க முடியாது. எந்த பில்டர் தான் கட்ட மாட்டான். ஆனா இது எல்லாம் வச்சு பலன் சொல்லலாம். இல்ல, ஆந்திராக்காரன் கூட ஃபிளாட்டை தான் கட்டுவானே தவிர, நீங்க என்ட்ரன்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா பாக்குறாங்க இருக்கு. இல்ல, ஆந்திரா பில்டர்ஸ் நீங்க அப்ளை சொன்னது 100% கரெக்ட். எனக்கே நீங்க சொன்னோன்னே இங்க இருக்கிற ஒரு ஃபிளாட் பார்த்தேன்.
அவங்க நார்த் ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 81 ஃபிளாட் கட்டுனாங்க. அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி தனித்தனி ஃபிளாட்டா. அது எல்லாத்துக்குமே நார்த் ஈஸ்ட்ல தான் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. அது வந்து ஓ, செட்டிநாடு கார் கட்டுனது ஆந்திரா கார் பில்டர்ஸ். ஆமா, ஆந்திரா பில்டர்ஸ். எங்க ஆ. பெங்களூர்ல இருக்கிற ஆந்திரா பில்டர்ஸ் மட்டும் தான் கரெக்டா வாஸ்து பிரகாரம் இருக்கும். தெளிவா நீங்க சொன்னது 100% கரெக்ட். அவங்க வந்து தொழில் பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு தர்மமும், அதுக்குள்ள ஒரு சிந்தனையும் இருக்குது வாஸ்துல. ஆமா. See here, what he says is, uh, not only see when we purchase a flat or when we occupy a flat, what we'll see, my flat is at what direction? My flat kitchen is whether it is southeast or not. And northeast puja room is there or not. Southwest, southwestல தான் பெட்ரூம் இருக்கு. சவுத் வெஸ்ட் பெட்ரூம், நார்த் வெஸ்ட் 2 பக்கம் வரலாம். Southwest or northwest bedroom is there or not. Master bedroom, especially master bedroom, southwest is there or not. This kind of things we will see. But what our Guruji says, not only your flat, the staircase, in which direction from your flat it is coming, in which direction the lift is there, in which direction that entrance of that apartment is there, in which direction the compounded entrance will be there, the security will be there, no? That entrance, in which direction, these are all the things you see. Mostly in Bangalore, I see a lot of Andhra builders, they construct, they will construct only very few, I mean, in an apartment, 40 flats or 50 flats, more than, or 80 flats, not more than 100 flats. They'll construct, but they'll construct as per Vastu. Most of the flats will be Vastu compliance. But other builders, they don't bother about Vastu. 500, 2000 flats they are constructing. They can't see the Vastu. They'll just see the commercial value of the flat. That's all. இப்போ பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் கட்டுறாங்க, எல்லாம் கமர்ஷியல் வேல்யூ தான் பார்க்குறாங்களே தவிர, இது எவ்வளோ குறுக்கலாம், எவ்வளோ எடுக்கலாம் பணத்தை அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர, இப்போ பிரிகேட் எல்லாம் இருக்காங்க, பிரிகேட் பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க ஃபிளாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்போம். உள்ளே வந்து உங்களுக்கு காஃபி டே இருக்கும், உள்ளே ஹோட்டல் இருக்கும், உள்ளே ஈவன் என்னது மால் இருக்கும், இல்லை ஐடி பார்க்ஸ் இருக்கும், உள்ளே எல்லாம் இருக்கும். நீங்க வெளியே வந்தோடனே ஆஃபீஸ் போயிடலாம், அப்படியெல்லாம் இருக்கும். பட் ஃபிளாட் பார்த்தீங்கன்னா புறா கொண்டு வரும், சரி சார் சார் சின்ன சின்ன ரூம்களா இருக்கும். சின்னதாக இருக்கும். நீங்க வாஸ்து எல்லாம் பார்க்க முடியாது. கரெக்ட். இப்போ அதுக்கெல்லாம் எப்படி பார்க்கறது? இல்ல அந்த மாதிரி இடங்கள்லயும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இடங்கள் கூட சில பிளாட் இப்ப வந்து ஒரு ஏரியா இருக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருப்பாங்க. ஒரு ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருப்பாங்க. என்னன்னு தெரியல. இப்ப நீங்களே அந்த இடத்துல நீண்ட நாளா ஒரு 3 வருஷம் இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க யோசிக்கலாம். அந்த வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சில வார்த்தைகள் வரும். அந்த பிளாட் இல்ல அந்த வீட்டுக்கு குடி வர்றவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு நோய் வாய்ப்படுறாங்க அல்லது ஃபேமிலில ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாம் அந்த பிளாட்டினுடைய என்விரான்மென்ட், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன? அதுக்கு ஸ்விம்மிங் பூல் எங்க இருக்கு? அதுக்கு ட்ரைனேஜ் எங்க இருக்கு? அதுக்கு ஸ்டேர்கேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு மேஜர் ஃபால்ட்டாக இருக்கும். See here, I asked him a vital question. Sir, some builders, they are, of course, they are constructing Vastu compliance. But major builders, they are not constructing like that. Very major builders, they give a lot of facilities inside the coffee day, mall, IT parks, everything they'll give inside itself. Flats, residential portion separate and business portion separate. If you just come out of your flat, you will see supermarket, this, that, everything. So people seeing that they want to have that kind of flat only because they need not go because of this kind of traffic, taking car out and other thing. Even inside school, hospital, everything is there. Wherein I am staying, inside the compound itself, school is there, supermarket is there, mall is there, IT parks are there, everything is there. Just walkable distance, everything. Inside no traffic, I can walk very freely. Nearly 200 acres. So how to select a flat in that kind of environment?
what he says is, even in this apartment concept also, one side people will live happily. People used to say, sir, whoever comes to that flat, they have prospered very well, sir. Whoever comes to the flat, they are very happy, sir. Same way, the other side, so whoever comes to the flat, they are vacating within 6 months or 1 year. They are very problem, a lot of problems they faced, sir. A lot of disease, lot of they undergone lot of problems, sir, health issues, or family harmony. It is not there, sir. Lot of fighting in between the family. Why? He's asking. So, even though very minutely we are not good, we are not possible to see the path to compliance. These people, these happy people, will have some at least some supporting factors as per Vastu. Here, some major factor like staircase, like drainage, like swimming pool, this will be at fault. So, major thing when it's affecting, then those people will get affected who are occupies. After they vacate, suddenly their life will become normal. இப்போ இதுல சரி இப்போ வாஸ்துக்கும் உங்க ஆர்ஸ்கோப்புக்கும் சம்பந்தம் உண்டா? 100% உண்டு. நீங்க அந்த அவங்கவங்க ஹாரோஸ்கோப்ப வச்சு என்ன டைரக்ஷன் பார்த்த ஃபிளாட் வாங்கலாம், சைட் வாங்கலாம், பில்டிங் பண்ணலாம், என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம், ஃபேக்டரி வச்சுக்கலாம் அப்படின்னலாம் எடுத்துக்கலாம். see what he says is, I asked him whether Vastu and my horoscope any connection is there. He said 100%. By seeing your horoscope, we can decide in which direction you should have house, which direction you should have office, which direction you should have a factory, that kind of thing we can decide. அப்புறம் இந்த நரம்பு தளர்ச்சியில என் தம்பி காய்ச்ச சொல்லட்டுங்களா நான்? சொல்லுங்க. அற்புதமான ஒரு உதாரணம் ஃபிளாட் பத்தி. See here, I want to give one beautiful example. My brother in Chennai, he purchased a new flat. And because it was very near, he was having one more flat. After vacating that, he moved to a new flat because his son's college is very near to that new flat. Very good apartment, very big compound, lot of facilities, lot I told you, the mall, everything is there. Very near to beach also in Chennai. So you can see from his house, you can see the beach also, sea also. Beautiful flat. He invited me. Hey, brother, you come to my new flat, you come and see. I went and saw the flat. Immediately after seeing the flat, because I am in astrology and know little Vastu, immediately I phoned to our Guruji. Sir, entrance is like this. Kitchen is in this direction. And bedrooms are in this direction. Balcony are like this. Staircase is like this. He has not seen my brother. He has not seen his horoscope. Nothing. He just asked only one question. Whether anybody in that house is having a nervous problem. That is the one beautiful question he has asked. Immediately I said yes, because my brother at that time started slight nervous breakdown, hand shaking, not able to walk properly. Somebody said, only slowly you will walk. He is a very active man. And immediately I told his wife and brother, even though I did feel like, because they moved into new flat just now, I don't want to create any confusion in their mind. But still, I told, see, this is what he said. Immediately they said, no, we don't believe in all these things. What had happened? They stayed 2 years. It became very worst. Now he is not able to walk. Previously, at least slowly he walked. Now he is not able to walk. Doctor said it's the worst kind of Parkinson.
So no use of it and all things. So 2.5 years they were there, and he was not able to eat himself. He's not able to do anything independently. Now he stands, he falls. With somebody's support only he has to stand. Then immediately I said, going on saying, see, going on increasing the nervous problem. Why don't you vacate and go to your old house? Now they went to old house. Slowly, now it is coming, he is recovering slowly. Now he is able to walk, take few steps. Now he is able to speak little. Previously he was not able to, he used to speak, but nobody will understand. That is the power of Vastu. I just quoted an example. சொல்லுங்க, நீங்க சொன்னதை சொல்லிட்டு. இந்த இந்த மாதிரி இந்த டேட்டா அனௌன்ஸ் பண்ணலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடலாம். அப்புறம் இந்த சவுத் சைட்ல வச்சா நீங்க வந்து மெடிக்கல், நான்வெஜ், ஹாஸ்பிட்டல், லாயர் ஆபீஸ் சொன்னீங்களா, சொல்றீங்களா? இப்ப வந்து ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் இப்ப வந்து ஒவ்வொரு விதமான தொழில்கள் இருக்கு ஜென்ரலா. இந்த பதிவுல சவுத் மட்டும் பார்க்கலாம். சவுத்ல வந்து நிறைய எல்லா தொழிலுமே இருக்கு. ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. யார் வேணாலும் குடியிருக்கலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஸ்பெசிஃபிக்கா நீங்க உங்க ஊர்ல நீங்க வந்து பாம்பேல இருக்கலாம், வெஸ்ட் பெங்கால் எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த சவுத் பார்த்த மெடிக்கல் ஷாப்பு, சவுத் பார்த்த மாதிரியான ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் நான்வெஜ் சம்பந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க. பயங்கரமான ஒரு சேல்ஸ்ல அது இருக்கும். நல்ல ஒரு இன்கம் அது கொடுத்துட்டு இருக்கும். லாயர் ஆபீஸ் இவங்க எல்லாமே சவுத் பார்த்து இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க, நம்பர் 1 இருப்பாங்க, புகழ் பெற்றவங்களா இருப்பாங்க. சவுத் பார்த்து அல்லது வெஸ்ட் பார்த்து, ஒண்ணு சவுத் பார்த்து ரோடு, ஒரு வீட்டுக்கு சவுத் பார்த்து ரோடு அல்லது வெஸ்ட் பார்த்து ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருப்பாங்க. அந்த ஆரோஸ்கோப்பும் அந்த வீடும் 2 ஈக்குவலா அமைஞ்சு பல கோடி ரூபாய் சம்பாரிச்சு உலக புகழ் பெற்றவங்க நிறைய பேரு இந்த டைரக்ஷன்ல தான் வீடுகள் இருக்கும். See, what he says is, see, people used to ask, sir, which direction is good for me, for my residence, or for my office, or for my factory? He says, every profession, previously we said, Southwest was good for film financiers and real estate people, not manufacturing. Same way, he says, South is very good for medical shop or medical thing, related thing, and non-veg shop, non-veg hotels, hospitals, lawyer office. If they have a south-facing entrance and south-facing road or something like that, then they can earn money like anything, like anything. And apart from that, those people also will be very sharp. So direction also depends upon your horoscope and your profession. All these things are interconnected. இந்த வாஸ்து கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். வாஸ்துக்கு ரெமெடிஸ் என்ன இருக்கா? இப்ப நான் வாஸ்து பிரகாரம் இல்ல, அதுக்கு என்ன வாஸ்து ரெமெடிஸ் இருக்கா? இல்ல, வாஸ்துவுடைய ரெமெடிகள் வந்து எல்லா இடங்கள்லயும் முழுமையா ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல. சிறிது காலங்கள் நம்ம எஸ்கேப் ஆகலாம். இல்ல, சில பேர் பிரமிட் வச்சா சரியா போகும், இல்ல இங்க இருந்து தகடு வச்சா இது எந்திரம் வச்சா சரியா போகும், இல்ல இந்த செடியை வச்சா சரியா போகும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம அதை அது அந்த சரியில்லாத இடத்த எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம், எவ்வளவு வருஷம் இருக்கலாம், அதுல யார் குடியிருக்கிறாங்க, எந்த மாதிரி என்ட்ரன்ஸ லேசா சேஞ்ச் பண்ண முடிஞ்சா சேஞ்ச் பண்ணி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேசிக் தான் இருக்கு. See, what he says is, I asked him whether any vastu remedial measure. See, I am somebody is residing in a non-vastu compliance. So what he has to do? Whether he can put some pyramid, or he can put yantra, or he can plant some plants, so that vastu remedy will be there. What he says is no. That kind of thing will not work. We can see that what kind of profession they are in, what is their priority. Accordingly, we can fix the vastu. In some places, we need to correct the physical, the entrance we can. Otherwise, we have to advise.
This many days you can be there. Afterwards, it will show its effect. Then immediately you vacate and go to some other house. Because as per your portion or as per your environment, this is not good. As per your horoscope, this is not good. That's how it is. நீங்க அப்படியே ஒரு கேள்வி கேட்டீங்க. வாஸ்துக்கும், ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு. Ah, இந்த இடத்துல நம்ம அதைய சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து நார்த் சைடோ அல்லது ஈஸ்ட் சைடோ ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஃபால்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த வீட்ல குடியிருக்கிறவங்க இப்ப நார்த்ங்கிறது குருவ குறிக்கும். ஈஸ்ட்ங்கிறது சூரியன குறிக்கும். அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு சூரியன், குரு பலமா இருந்தாங்கன்னா, எஃபெக்ட் ரொம்ப லேட்டா குடுக்கும்னு அர்த்தம். see here, I asked him one question. Whether horoscope and Vastu are interconnected, I asked him. He says, if somebody is buying a site, the northeast is not good. But in his horoscope, north means Guru, east means Sun, Surya. This Guru and Surya are good, very strong in his horoscope. It will not affect him immediately, even if he resides, if he resides in that, after constructing a house, if he resides there, it will not affect him very immediately. Even if it affects also, it will be very minimal. Because in his horoscope, Guru and Surya is strong, they will take care of that deficiency. That's what he says. இப்ப கிளாஸ் பத்தி சொல்லலாமா? ஓகேங்க. இப்ப இந்த மாரி வாஸ்து ரிலேட்டடா ஒரு அடிப்படையிலிருந்து எப்படி பில்டிங் கட்டணும்? அதாவது ஒரு வீட்ட எப்படி செலக்ட் பண்ணணும்? அபார்ட்மெண்ட்ட எப்படி செலக்ட் பண்ணணும்? ஒரு இடத்த எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்? எந்த மாரி துறையில இருக்கிறவங்களுக்கு எந்த மாரி ஹாரோஸ்கோப்புக்கு எந்த மாரி செலக்ட் பண்ணலாம்? இந்த மாரி ஒரு அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் நம்முடைய ஜேகே வேதாந்தா ஸ்டோர்ல நம்ம வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வாஸ்து வகுப்பு ஆரம்பிக்கிறோம். இது வந்து மொத்தம் ஒரு 15 நாள் வகுப்பு. இது வந்து 15 நாள் நடக்கும். இது முடிச்சுட்டு சார் வந்து ஒரு அருமையான ஐடியா சொன்னாரு. இதுல யார் யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ அவங்களுக்கு 2 டேஸ் இந்த 15 நாள் வகுப்பு இல்லாம 2 டேஸ் வந்து டைரக்ட்டா சைட்ட விசிட் பண்றது. இப்ப நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த ஏரியால நெறைய பில்டிங் ஃபேக்டரி பண்ணியிருக்கோம், அபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி ஒரு மைனஸ்ல இருந்தத ஆல்டரேஷன் பண்ணி பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த இடங்கள் எல்லாத்தையும் மாணவர்கள கூப்பிட்டு போய் முதல்ல எப்படி இருந்தது? நம்ம எப்படி மாத்தியிருக்கோம்? இது எப்படி நம்ம அட்வைஸ் பண்ணோம்? அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி லாஸ்ல இருந்தாங்க? ஃபேமிலில எப்படி இருந்தாங்க? அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆச்சு? இந்த மாரி டைரக்ட் லைவ்லயே நம்ம பலன் பார்க்குற மாரி, வாஸ்த வச்சு ரெமெடி எடுக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து தனியா செப்பரேட்டா 2 டேஸ் வரும். அதுல விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். Here, what he says is this kind of Vastu. We are going to see, he is a Vastu expert. So what he says is, he is going to start a Vastu class under the JK Vedanta Store. 15 days class he is going to do. See here, 15 days class from September 7th, it is going to start. And afterwards, 2 days on-site visit in Coimbatore, Erode, and the surrounding Coimbatore, lot of factories, lot of houses, how he has corrected that house to give a positive vibration. All those things he will show to the students. If whoever, see, after attending 15 days online classes, that is theory classes, theory itself we will explain everything in detail. But afterwards, 2 days on-site visit, whoever wants to come, they can come. They can come, and that expenses will be, for 2 days, expenses will be, that hotel room booking and for food and other things, traveling, all these things we will calculate and divide among the students. So 2 days expenses will be separate, class fees will be separate, and 2 days will take you to Vastu, wherever he has done the Vastu, factories, houses, how he has corrected the deficient Vastu problems, how he has corrected,
how we made that house or factory or office to vibrate in a positive way. All these things he will show you there. So September 7th, we are going to start the class, and the demo class will be August 24th. Demo class, Vastu demo class will be on August 24th. We'll end this video. We'll meet you in next videos. Thank you. வணக்கங்க. நன்றி.